ஒரு அமைச்சர் பலஸ்தீனுக்கு ஒரு காரணமா வரும் பொழுது அங்க உள்ள ஒரு சிறுவன் சொல்லுகின்றான் அந்த அமைச்சரை பார்த்து, எங்க ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க உங்களுடைய அழிவு எங்க கையில தான் அப்படின்னு அந்த சிறுவன் சொல்ல அந்த அமைச்சர் சொல்றாரு, தெரியும் எங்களுக்கு. அவர் சொல்றாரு, எங்களுக்கு தெரியும். அது இறுதியாக நீங்கள் தான் எங்களை கொலை செய்வீர்கள், நீங்கள் தான் எங்களை விரட்டுவீர்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அதுவரை எங்களால் எவ்வளவு உங்களை தீர்த்து கட்ட முடியுமோ அவ்வளவு அதுவரை நாங்கள் செய்வோம். அவர் சொன்ன வார்த்தை அது. அவன் சொல்றான், அந்த சிறிய பையன் சிறுவன் சொல்லுகின்றார், ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க உங்களுடைய மரணம் உங்களுடைய அழிவு எங்கள் கையில் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கின்றார்கள். அவன் சொல்லுகின்றான், அதை நான் ஏற்கின்றேன், அதை நான் ஏற்கின்றேன், எந்த மறுப்பும் கிடையாது. ஆனால் அதுவரை உங்களை நாங்க எவ்வளவு திருப்ப முடியுமோ எவ்வளவு முடிக்க முடியுமோ நாங்க முடிப்போம். அவன் சொல்றான். கண்ணியமானவர்களே, ஒரு ஹதீஸ்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கியாமத்துடைய நெருக்கத்துல யூதர்கள் ஓடுவார்கள், போய் ஒளிவாங்க. மரங்கள் சொல்லும், முஸ்லிமே தாலிங்க வா, அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு யூதன் இருக்கு, அவனை கொலை செய், ஒரே ஒரு மரம் மட்டும் அவனை காட்டி கொடுக்காது அப்படின்னு அந்த ஹதீஸ் வருது. அந்த மரத்தை அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதுவெல்லாம் நமக்கு தெரியும். இப்ப என்ன சொல்ல வர அப்படின்னா, இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் நம்மை விட அதிகமாக விளங்கிய ஒரு கூட்டம் தான் அவர்கள். அவர்களுக்கு தெரியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தன்னுடைய மகனை எந்த அளவு அவர்கள் அறிந்து வைத்திருப்பார்களோ அந்த அளவு கடைசி தூதர் வருவாரு, முகமது நபி. சத்தியமான மார்க்கம் அது, சத்தியமான இஸ்லாம் அதுவாக தான் இருக்கும், இறுதி நபி அதுதான் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும். தன்னுடைய மகனை எந்த அளவு தெரிந்து வச்சிருப்பாங்களோ அந்த அளவு அவங்களுக்கு கடைசி நபி வர போறாங்கன்றது தெரியுமா. இருந்தாலும் ஏற்காத ஒரு கூட்டம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுடைய இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்றது, ஃபைதா ஜாஅ வஅதுல் ஆখিরাতি ஜினா பிகும் லஃபீஃபா. அல்லாஹ் சொல்லுகின்றான், யூதர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இரண்டாவது அழிவு காலம் வந்துவிட்டால் அவர்களை எல்லாம் நான் ஒரு இடத்தில் ஒன்று சேர்த்து விடுவேன். இன்னைக்கு இஸ்ரேல்ல பாதி யூதர்கள் தான் இருக்கிறாங்க, மீதி எல்லாம் அங்கங்க சிதறி கிடக்கிறாங்க. சில வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய யூதர்கள்ட்ட சொல்றாங்க, உங்க நாடு இஸ்ரேல் தானே, அங்க போக வேண்டியதானே, ஏன் இந்த ஊர்ல இருக்கிறீங்க? அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல இஸ்ரேல் எங்களுடைய நாடு கிடையாது, அங்க போனா அழிவு நிச்சயம். எங்களுக்கு இந்த ஆயத்தை அவர்கள் வழங்கி வைத்திருக்கின்றார்கள். இரண்டாவது அழிவு காலம் அல்லாஹ் வாக்களித்த ஃபைதா ஜாஅ வஅதுல் ஆখিরা, இரண்டாவது அழிவு காலம் வந்துவிட்டால் அந்த இஸ்ரவேலர்களை அல்லாஹ் ஒரு இடத்தில் ஒன்று சேர்த்து விடுவான். இன்ஷா அல்லாஹ் இஸ்ரேலில் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். இவர்களை கொண்டு அல்லாஹ் வெற்றியை தருவான், நிச்சயமாக தருவான். சகோதரர்களே, எவ்வளவு ஒரு மோசமான நிலை. சீஸ்ஃபயர் நடந்து 24 மணி கூட நேரம் ஆகல. லெபனானில் அவர்கள் நடத்திய தாக்குதல் ஒரு 10 நிமிஷத்துல 250-300 பேரு காலி. ஒரு 10 நிமிஷத்துல சின்ன சின்ன குழந்தைகள், அவ்வளவு மோசமான பலகீனமான பெண்கள், பலகீனமானவர்கள், எந்த இரக்கமும் இல்லாத ஒரு மோசமான அயோக்கிய கூட்டம் தான் இவர்கள். இன்னைக்கும் நம்மள பல பேரு வருத்தம் அதுதான் சகோதரர்களே. நாங்க அந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம், இஸ்ரேலுக்கும் நாங்க சப்போர்ட் செய்ய மாட்டோம். அதை எதிர்த்து நிற்கக்கூடிய அரபு நாடு ஈரான், அதை நாங்கள் ஒருபோதும் சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்முடைய கொள்கைக்கு அப்பாற்பட்ட கொள்கை. சகோதரர்களை, யூதர்களை விட மோசமானவர்கள் இவர்கள். யார் இப்படி சொல்றாங்களோ, முஸ்லிமாக இருந்து கொண்டு குர்ஆன் யாரை நம்முடைய எதிரிகள் என்று யாரை சொல்லுகின்றாரோ அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய எதிரிகளை சாதகமாகவும் பேசாமல், அவனுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு கை கொடுக்காமல், தோல் கொடுக்காமல், இந்த நேரத்துல நடுநிலையா இருப்பாங்க, வாயை திறக்க மாட்டாங்க, அதை பத்தி பேசவே மாட்டாங்க. ஏன்? நம்முடைய கொள்கைக்கு அப்பாற்பட்ட கொள்கை ஈரான் வாசிகள். அதனால் நாங்க என்ன செய்ய மாட்டோம், பேச மாட்டோம். மிக மோசமானவர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக இந்த சமுதாயத்துக்கு, இந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தருவானாக, சிறந்த வெற்றியை தருவானாக. இந்த உலகத்தில் ஒரு அமைதியை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.